Hello guys, myself Raini. Welcome back to my channel. புத்தகம் வாசிப்போமா. உங்கள் ஆழ் மனதின் அற்புத சக்தி. தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். எபிசோட் 2. உங்கள் ஆழ் மனதை எந்த விதமான விதைகளையும் வளர்க்கக்கூடிய மண்ணாக பாருங்கள். நல்லதோ தீயதோ மனிதன் சேகரிப்பது முட்புதர்களையோ முட்கள் கொண்ட திராட்சையையோ அல்லது முட்கள் நிறைந்த அத்திப்பழங்களையா? அதனால் ஒவ்வொரு எண்ணமும் காரணமோ அல்லது ஒவ்வொரு நிலைமையும் விளைவோ ஆகும். இந்த காரணத்தால் உங்கள் எண்ணங்களை சீர் செய்து உங்களுக்கு அனுகூலமான நீங்கள் விரும்பும் நிலைமையையே பெறுங்கள். உங்கள் மனது சரியாக சிந்திக்கும் பொழுது, உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, உங்கள் ஆழ் மனதில் பதியும் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லிணக்கத்துடனும் அமைதியானவையாகவும் இருந்தால் உங்கள் ஆழ் மனதின் மந்திர சக்தி அதற்கு பதிலளிக்கும் வகையில் சுமூகமாகவும் ஏற்புடைய சுற்றுப்புறத்தையும் அனைத்திலும் சிறந்த நிதானமான நிலைமையையும் உங்களுக்கு அளிக்கும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் அடக்க துவங்கினால் ஆழ்மனதின் சக்தியை எந்த ஒரு கடினமான பிரச்சனைக்கும் நீங்கள் பிரயோகிக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறினால், அனைத்தையும் நிர்வகிக்கும் அளவற்ற மற்றும் எல்லாம் வல்ல சக்தியுடன் உணர்வுடன் ஒத்துழைக்கின்றீர்கள். உங்களை சுற்றி பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பெரும்பாலான மனிதகுலம் உள்ளிருக்கும் உலகின் மேல் ஆர்வம் கொண்ட அறிவொளி பெற்ற மக்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வெளி உலகை மெய்யாக்குவது உங்கள் உள்ளிருக்கும் எண்ணங்கள்தான், உணர்வுகள் மற்றும் காட்சிகளே. அதனால் ஒரே படைப்பு சக்தியும் வெளி உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் உங்களால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் உலகில் உருவாக்கப்பட்டது. உணர்வுடனோ அல்லது உணர்வில்லாமலோ. உங்கள் உணர்மனதும் ஆழ்மனதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்ற ஞானம் உங்கள் முழு வாழ்வையும் மாற்றியமைக்க உதவும். வெளிப்புற நிலைமையை மாற்ற நீங்கள் காரணத்தை அறிய வேண்டும். பெரும்பாலான மனிதர்கள் நிலைமையையும் சூழ்நிலையையும் மாற்ற நிலைமை மற்றும் சூழ்நிலையுடனேயே வேலை செய்கிறார்கள். வேற்றுமை, குழப்பம், போதிய அளவு இல்லாமல் இருத்தல் வேண்டும். வரம்புகள் ஆகியவற்றை நீக்க அதன் காரணத்தை நீக்க வேண்டும். அந்த காரணம் நீங்கள் உங்கள் உணர் மனதை உபயோகப்படுத்தும் விதம். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை பார்க்கும் அல்லது படம் பிடித்து வைத்திருக்கும் விதம்தான். உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவற்ற செல்வங்கள் ஆற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனது, உங்கள் எண்ணங்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. உங்கள் எண்ணங்கள் மூலம்தான் ஆழ்மனதின் அளவற்ற அறிவு, ஞானம், முக்கிய சக்திகள் வழிந்தோடும் அணியாக அமைகின்றது. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உதாரணமாக விளக்கப்பட்டுள்ளபடி மனதின் ஒவ்வொரு நியதியையும் நீங்கள் செயல்முறைப்படுத்தினால் ஏழ்மையின் இடத்தில் அளவற்ற செல்வம், மூட நம்பிக்கை மற்றும் அறியாமையின் இடத்தில் ஞானமும், வலியின் இடத்தில் அமைதியும், துக்கத்திற்கு பதில் மகிழ்ச்சியும், தோல்விக்கு பதில் வெற்றியும், சராசரி என்ற நிலைமையிலிருந்து விடுதலையும் அனுபவிக்க முடியும். நிச்சயமாக உணர்ச்சி, மனநலம், பொருள், செல்வம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு
அற்புத ஆசீர்வாதமே தவிர வேறொன்றும் இல்லை. பெரும்பாலான சிறந்த விஞ்ஞானிகள், கலைஞர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் புது படைப்பாளிகள் ஆகியோர் உணர்மனம் மற்றும் ஆழ்மனது வேலை செய்யும் விதத்தை நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். ஒருமுறை காருசோ ஆபராவில் பாடுபவர் மேடை பயத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் தொண்டை அதீத பயம் மற்றும் வலியால் செயலிழந்தது. அவர் தொண்டையில் உள்ள தசைகளை இறுக்கியதாக கூறினார். வியர்வை ஆறாக முகத்தில் வழிந்தோடியது. அவர் அவமானமாக உணர்ந்தாள். ஏனென்றால் சில நொடிகளில் மேரையேற வேண்டியிருந்தது. பொழுது அவர் உடல் பயத்தால் நடுங்கியது. அவர் கூறினார், அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், என்னால் பாட முடியாது. பின்னர் அவர் மேடைக்கு பின் இருந்த மற்றவர்களுக்கு மத்தியில் என்னுள் இருக்கும் சிறிய நான் பெரிய நானாக நெருக்கப் பார்க்கிறேன். அவர் சிறிய நானிடம் இங்கிருந்து தொலைந்து போ, என்னுள் இருக்கும் பெரிய நான் வெளியே வந்து பாட விரும்புகிறான் என்றார். பெரிய நான் என்று அவர் குறிப்பிட்டது தன் ஆழ்மனதின் அளவற்ற சக்தி மற்றும் ஞானத்தை தான். அவர் அவருக்குள்ளேயே கத்தத் தொடங்கினார், வெளியேறு, வெளியேறு, பெரிய நான் பாடப்போகிறேன் என்று. அவர் ஆழ்மனது அந்த வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் வகையில் முக்கிய சக்தியை அவருக்குள் விடுவித்தது. அழைப்பு வந்தபோது மேடையில் கம்பீரமாக நடந்து சென்று அற்புதமாக பாடி கேட்போரை மகிழ்ச்சியடைய செய்தார். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக ஒன்று புரிந்திருக்கும். காருசோ மனிதன் 2 நிலைகளையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உணர்மனது அல்லது காரணங்கள் பார்க்கும் மனது மற்றும் ஆழ்மனது காரணங்கள் அறியாத நிலை. உங்கள் ஆழ்மனது எதிர்வினையாக செயல்படும். உங்கள் எண்ணங்களை பொறுத்து பதிலளிக்கும். உங்கள் உணர்மனது அதாவது சிறிய நான் பயத்தில், கவலையில், பதட்டத்தில் நிரம்பியிருக்கும் பொழுது உங்கள் ஆழ்மனதின் எதிர்மனையான உணர்ச்சிகள் வெளியேறி உணர்மனதை பீதி, மறுப்பு மற்றும் விரக்தியில் மூழ்கடிக்கும். இப்படி நடக்கும் பொழுது நீங்களும் காருசோ போல் ஆழ்மனதில் காரணமில்லாமல் எழும் உணர்வுகளை அடக்க உடன்பாட்டுடன் பின்வருமாறு பேசலாம். அசைவில்லாமல் நில், அமைதியாக இரு, நான் அடக்குகிறேன், நீ அடிபணிய வேண்டும், என் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும், உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் நீ நுழையக்கூடாது. அப்படி அதிகாரத்துடனும் நம்பிக்கையுடனும் பேசி உங்கள் ஆழ்ந்த மனதிற்கு அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை கொண்டு வர முடியும் என்பது சுவாரஸ்யமாகவும் கண்கவரும் விதமாகவும் இருக்கும். ஆழ்மனது உணர்மனதினால் நடத்தப்படுகின்றது. வேறுபாடுகளும் செயல்முறைகளும் கீழ்க்கண்ட விளக்கத்தினால் முக்கிய வேற்றுமைகளை உணர்வீர்கள். ஒரு கப்பலை வழிநடத்தும் கேப்டனை போன்றது உணர்மனது. அவர் கப்பலின் இயந்திர அறையில் இருக்கும் கருவிகள், பாய்லர்கள் போன்றவற்றை இயக்கும் பணியாளர்களை அதிகாரம் செய்து அதனை வழிநடத்தி செய்கைகள் தருகின்றார்கள். இயந்திர அறையில் உள்ள மனிதர்களுக்கு எங்கு செல்கிறோம் என்று தெரியாது. அவர்கள் சொல்லப்படும் ஆணையை மட்டும் மேற்கொண்டு நடக்கின்றார்கள். தன்னிடம் இருக்கும் திசைகாட்டி போன்ற கருவிகளின் உதவியுடன் ஆணைகள் ஈடுபவர் தவறான ஆணையளித்தால் கப்பல் பாறையில் மோதிவிடும். இயந்திர அறையில் உள்ள மனிதர்கள்
அவர்களது ஆணைக்கு அடிபணிகின்றனர். ஏனென்றால் அவர்தான் அங்கு பொறுப்பானவர். அணியில் இருக்கும் குழுவினர் எதிர்த்து பேசுவதில்லை. அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கின்றார்கள். கேப்டன் தான் அந்த கப்பலின் தலைவர். அவரது ஆணைகள் நிறைவேற்றப்படுகின்றது. அதுபோல் உங்கள் உணர் மனது உங்கள் கப்பலின் தலைவர். அதாவது உங்கள் உடல், சுற்றுப்புற சூழல் மற்றும் அனைத்து விவகாரங்களும் உங்கள் உணர் மனது உண்மை என்று நம்பி ஒப்புக்கொண்டவற்றின் அடிப்படையில் உங்கள் ஆழ் மனது ஆணைகளை ஏற்றுகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் மற்றவரிடம் அது என் சக்திக்கு மீறியது என்று கூறும் பொழுது உங்கள் ஆழ் மனது அதனை எடுத்துக்கொண்டு உங்களால் அந்த பொருளை வாங்க முடியாத நிலைமையை உருவாக்குகின்றது. நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னால் முடியாது, என் சக்திக்கு மீறியது, அந்த ஐரோப்பா சுற்றுலா என்றெல்லாம் அந்த வீடு, அந்த மேலாடை, அந்த உடை என்று வலியுறுத்தும் போதெல்லாம் உங்கள் ஆழ் மனது உங்கள் ஆணையை மேற்கொண்டு இவை அனைத்தையும் அடைய முடியாத வாழ்க்கையை உங்களுக்கு அனுபவத்திலேயே ஏற்படுத்துகின்றது. கடந்த கிறிஸ்துமஸ் முன்தினம் ஒரு அழகிய இளம் பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருத்தி ஒரு கடையின் ஜன்னலுக்கு முன் நின்று கொண்டு அழகிய ஆனால் விலையுயர்ந்த பயணப்பை ஒன்றை பார்த்தாள். அவள் விடுமுறைக்கு பாஃபலோ செல்லும் பொழுது நியூயார்க் நகரத்தில் உள்ள தன் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தாள். அவள் இந்த பையை வாங்க எனக்கு வசதியில்லை என்று சொல்லியிருந்தாள். என் விரிவுரைகளில் ஒன்றில் நாம் குறிப்பிட்டது அவளுக்கு நினைவில் வந்தது. அது எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே, உடனடியாக மாற்று, உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும் என்பதாகும். அவள் கூறினாள், அந்த பை என்னுடையது, அது விற்பனைக்காக உள்ளது, அதை நான் மனதளவில் ஏற்கிறேன். என் ஆழ் மனது நான் அடைய விரும்புவதை நான் அடையும்படி செய்யும். கிறிஸ்துமஸ் முன்தினம் இரவு 8 மணிக்கு அன்று காலை 10 மணி ஆனதால் மனதால் அவள் மிகவும் விரும்பிய அதே பை அவள் வருங்கால கணவர் அவளுக்கு பரிசாக அளித்தார். அவர் மனதை எதிர்பார்ப்பினால் நிரப்பி அதை அடைவது எப்படி என்று நன்கு அறிந்த ஆழ்மனதிற்குள் அதை விடுவித்தாள். தென் கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவியான அந்த இளம்பெண் என்னிடம் கூறினாள், அந்த பையை வாங்க என்னிடம் பணமில்லை, ஆனால் எனக்கு வேண்டிய பணத்தையும் பொருளையும் பெறுவதற்கு எப்படி என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். அந்த புதையல் என்னுள் என்றென்றும் அழியாத நிலையாக உள்ளது. மற்றும் ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு, எனக்கு காளான்கள் பிடிக்காது என்று நீங்கள் சொன்னால் அடுத்த முறை உங்களுக்கு காளான்கள் கொடுக்கப்படும் பொழுது உங்கள் வயிற்றில் அஜீரணம் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் உணர் மனதின் காளான்கள் பிடிக்காது. உங்கள் உணர் மனதிற்கும் ஆழ் மனதிற்கும் இடையேயான செயல்பாட்டு வேற்றுமைகள் வெளிப்படையாக தோன்றும். ஒரு விசித்திரமான உதாரணம்தான் இது. ஒரு பெண், நான் இரவில் காஃபி குடித்தால் 3 மணிக்கு எழுந்து விடுவேன் என்று சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் அவள் காஃபி அருந்துகிறாளோ அப்பொழுதே அவள் ஆழ் மனது அவளை தூண்டி இன்று இரவு தலைவர் உன்னை விழித்திருக்க சொல்கிறார் என்று கூறுவது போலிருக்கும். உங்கள் ஆழ் மனது 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டு
நீங்கள் வழக்கமாக நினைக்கும் எண்ணங்களை உங்கள் மடியில் போட உங்களுக்கு சாதகமாக்க வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். ஆழ் மனது அவளுக்கு எப்படி பதிலளித்தது? சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பெண்மணி எனக்கு பின்வருமாறு எழுதினார். நான் 75 வயதான நன்கு வளர்ந்த மக்கள் கொண்ட ஒரு விதவை. நான் எனக்கு வரும் ஓய்வூதியத்துடன் தனியாக வாழ்ந்து வந்தேன். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தலினாலும் நம்பிக்கை வைப்பதினாலும் எதிர்பார்ப்பு கொள்வதினாலும் உங்கள் ஆழ் மனதிற்கு ஆலோசனை வழங்க முடியும் என்று நீங்கள் ஆழ்மனதின் சக்திகள் பற்றிய உங்கள் விரிவுரையை நான் கேட்டேன். நான் உணர்ச்சியோடு பல முறை அடிக்கடி சொல்லத் தொடங்கினேன். நான் விரும்பப்படுகிறேன். நான் ஒரு அன்பான, இரக்கமான, ஆன்மீகம் கொண்ட, நல்லெண்ணங்களை உடைய மனிதனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சுமார் 2 வாரங்களுக்கு இதை தினமும் பலமுறை கூறி வந்தேன். பிறகு ஒரு நாள் தெருக்கோடியில் இருந்த ஒரு மருந்தகத்தில் ஒரு இரக்க குணமுள்ள மனிதருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவர் நல்ல புரிதலுடனும் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டுடனும் இருந்தார். என் வேண்டுதல்களுக்கான சரியான பதில் அவர்தான். 1 வாரத்திற்குள் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் என்று கூற, நாங்கள் இப்பொழுது எங்கள் தேனிலவில் ஐரோப்பாவில் இருக்கின்றோம். என் ஆழ் மனதின் உள்ளிருக்கும் புத்திசாலித்தனம்தான் எங்கள் இருவரையும் தெய்வீக ஆணையின் பெயரில் இணைத்துள்ளது. இந்த பெண்மணி புதையல் அறை தன்னுள்ளே இருப்பதை கண்டுகொண்டாள். அவள் இதயத்திலிருந்து அவர் வேண்டுதல் உண்மையாகப்பட்டு படைப்புகள் மத்தியமாய ஆழ் மனதிற்குள் இறங்கியது. அகநிலை தோற்றத்தில் அதை கொண்டு வருவதில் அவர் வெற்றி பெற்றுடன் அவள் ஆழ்மனது அவள் வேண்டுதல்களுக்கு பதிலை ஈர்ப்பு விதியின் மூலம் கொடுத்துள்ளது. அறிவும் ஞானமும் நிறைந்திருந்த அவளது ஆழமான மனது தெய்வீக ஆணைப்படி அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தது. கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள். புதையல்கள் கொண்ட வீடு உங்களுக்குள் இருக்கின்றது. உங்கள் இதயம் விரும்புவதை அடைய உங்களுக்குள் பாருங்கள். தங்கள் ஆழ் மனதின் சக்திகளை அறிந்து அவற்றை விடுவிப்பதே எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எல்லா காலங்களிலும் உள்ள பெரிய ரகசியம். நீங்களும் அப்படியே செய்யலாமே. உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் விடை உங்கள் ஆழ் மனதிலேயே உள்ளது. தூங்குவதற்கு முன் நான் காலை 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று உங்கள் ஆழ் மனதில் சொல்லிக்கொண்டால் சரியான நேரத்திற்கு நீங்கள் விழித்து கொள்வீர்கள். உங்கள் உடலை வளர்ப்பது உங்கள் ஆழ் மனதுதான். அதனை குணமாக்குவதும் அதுதான். உங்களை நீங்கள் சரியான ஆரோக்கியம் தேவை. ஆழ்மனம் உங்களுடைய நம்பகமான வேலையாளியாக இருப்பதால் உடனே அப்படியே கேட்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணிதான். ஒவ்வொரு நிலையும் ஒரு வெளிப்பாடுதான். நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும். ஒரு அற்புதமான நாடகம் எழுத வேண்டும். உங்கள் ரசிகர்களுடன் அருமையாக பேச வேண்டும் என்று
விரும்பினீர்களானால் உங்களுடைய எண்ணத்தையும் அன்புடனும் உணர்வுடனும் உங்கள் ஆழ் மனதிற்கு தெரியப்படுத்துங்கள். அது அப்படியே வெளிப்படும். நீங்கள் ஒரு கப்பல் ஓட்டி செல்லும் கேப்டன் போல் இருப்பவர். அவர் சரியான கட்டளைகளை உங்கள் ஆழ் மனதிற்கு தர வேண்டும். ஏனெனில் அதனால் எல்லா அனுபவங்களையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி செல்லும். என்றுமே உபயோகிக்கக்கூடாத வார்த்தைகள் என்னால் அதை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை, என்னால் செய்ய முடியாது. உங்களுடைய ஆழ்மனம் அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பணமில்லாமல் இருப்பதற்கும் எதை செய்வதற்கும் உள்ள திறமையில்லாமலும் அமைவதை கவனித்து கொள்ளும். அதனால் உறுதியாக ஆழ்மன சக்தியினால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்று கூறிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கையின் சட்டமே நம்பிக்கையின் சட்டம். நம்பிக்கை என்பது மனதில் உள்ள ஒரு எண்ணம். உங்களை புண்படுத்தும் வேதனைப்படுத்தும் விஷயங்களில் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஆழ் மனத்தினால் குணப்படுத்தக்கூடிய, ஊக்குவிக்க, வலுப்படுத்த, செழுமையாக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புங்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்களது விதியை நிச்சயமாக மாற்ற முடியும்.